தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சிக்கு பின் திருமண யோகம்ங்கிறது எப்படி இருக்குது? ஸோ 8ஆம் இடத்துக்கு குரு வராரு. 8ங்கிறது என்னன்னா, உங்களுடைய ஒரு தொலை தூரத்தை குறிக்குமே தவிர, அது திருமணத்துக்கு வந்து எந்த தடையும் கொடுக்காது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸில் ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ அமையிறது. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 300, 400 கிலோமீட்டர் பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ தள்ளி இருக்கலாம். இல்லது உங்கள் தூரத்து உறவினர் இருக்கார் இல்லையா, அவர் மூலியமா ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா கிடைக்கலாம். அல்லது நீண்ட நாள் நண்பர்கள்னு இருப்பாங்க, அவங்க ரெஃபரன்ஸ் மூலியமா ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ அமையிறது, கல்யாணம் ஆகிறது, செட்டில் ஆகிறது. இன்னொரு மாறுபட்ட பலன் என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போயிடுவாங்க. ஸோ இப்போ பொண்ணாக இருக்குதுன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிற மாப்பிள்ளை கிடைக்கிறது. ஸோ பொண்ணு உடனே வீசாலாம் ரெடி பண்ணி மாப்பிள்ளையோட கிளம்புறது. இவராக இருக்கிறனாலுமே அங்கே பொண்ணு வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. இவருக்கு வந்து அங்கே திரும்ப இவருமே அப்ராடில் ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணி பொண்ணோட மனைவியோடு போய் அங்கே செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்குது. காதல் திருமணங்களில் மட்டும் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய் தான். ஸோ அந்த விவகாரங்களில் சின்ன மனக்கசப்புங்கிறது கப்பல்ஸ்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த விஷயங்களை இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது.